நமது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். கடந்த 3 வருடங்களாக சரியான மின்சார வசதி இந்த பகுதியில் செய்து தரப்படவில்லை. தொடர் மின்வெட்டு மற்றும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதை கண்டித்து மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் தொடர்ச்சியான மின்வெட்டு இருந்து வருவதாகவும், அதே வேளையில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் முறையான மின்சார வசதியை அனுபவிக்க முடியாமல் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த குறைந்த மின்னழுத்தம் காரணமாக பல்வேறு வீட்டு உபயோக பொருட்கள் என வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி மற்றும் குழல் விளக்க உள்ளிட்ட மின்சார உபயோகப் பொருட்கள் தொடர்ச்சியாக சேதமடைந்து வருவதாகவும் தெரிகிறது. இது குறித்து சென்னை மாத்தூரில் இயங்கி வரும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் மெத்தனமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்டு வருவதாகவும் இந்த பகுதி மக்களின் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து இது குறித்து சென்னை மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 2வது பிரதான சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் முன்பு மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை இட்டு தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். மேலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும், அதே வேளைகளை தொடர்ச்சியாக குறைந்த மின்னழுத்தம் காரணமாக பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்து வருவதாகவும், இது குறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் மெத்தனம் காட்டி வருவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்க தலைவர் லயன் டாக்டர் தங்ககுமார் தலைமை தாங்கினார். இதில் மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோரிக்கை இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம், சாலை மறியல் போராட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும். வியாபாரிகளின் கோரிக்கை அதுக்கு பதில் இல்லை. கண்டிக்கிறோம். மாதூர் தொகுதி இது. நான் மாத்தூர் பொது வியாபாரி சங்கத்தின் தலைவர் தங்ககுமார். எங்கள் மாத்தூர் பகுதி மாதூர் தொகுதியில் அடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக நாங்கள் இந்த ஈபிக்காக போராடுறோம். ஏன்னா பவர் சப்ளை இல்லை, பவர் லோ வோல்டேஜ். நாங்கள் 3 வருஷமாக 4 ஏஐ மாறிட்டாங்க. 4 ஏஐக்கும் நாங்கள் மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்தோம், எந்த ஒரு பதிலும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ ஐயா சுதர்சனம் அவங்களையும் பார்த்து மனு கொடுத்தோம். அவங்களும் ஈபியில் ஏஐ பார்த்து பேசினாப்புல, பேசி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு, புதுசாக ஒரு ஏஐ வந்திருக்காப்புல, அவர் பேர் ராஜேஷ்குமார். அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மனு கொடுத்தோம், பார்த்தாரு. பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னதோடு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு ஃப்ரிட்ஜோட வேலை செய்ய மாட்டேங்குது, லோ வோல்டேஜ். வியாபாரம் எப்படி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறது, ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறது எப்படி இருப்பாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது. மண்டபத்தில் ஃபங்க்ஷன் நடந்தது, சப்ளை இல்லை, சப்ளை வர மாட்டேங்குது. மண்டபத்தில் கல்யாணம் நடந்தது பதில் சொல்ல முடியல. எங்களுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது, எங்கள் வியாபாரிக்காக நான் குறைந்த வார்த்தை அதை விடுறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பதில் சொல்ல முடியல. 3 வருஷம் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். அப்படி வரவில்லை என்றால் நாங்கள் எங்கள் சங்கத்தில் 900 உறுப்பினர் இருக்கோம். நாங்கள் 900 உறுப்பினர் சேர்ந்து சாலை முறையில் போராட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும். நாங்கள் வியாபாரி அராஜக முறையில் போக மாட்டோம், அமைதியான முறையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டு, புதிதாக ஆட்சி அமைத்திருக்க முதலமைச்சர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வோம். நன்றி. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் விமல் பிரபு மின்சார தடையத்தை நம்ம கேட்டபோது இதுக்கு தனி நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. அது எதுனா உங்களுக்கு கைக்கு வந்துச்சா? இல்லை, அந்த நம்பர் கைக்கு வரல. நாங்கள் இந்த ஏஐ பார்த்தோன்னா மறுநாள் வராரு, பார்த்துட்டு அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. நாங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் போடுற கூட நாங்கள் இடத்த சொல்லிட்டோம், இடம் நாங்கள் ஏற்படுத்தி தான் சொல்லிட்டோம். அதுக்கு எந்த ஒரு பதில் இல்லை. இது நாங்கள் 3 வருஷமும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இதுக்கு மேலே நாங்கள் பொறுமை இருக்க முடியாது. இது நடவடிக்கை கண்டிப்பாக எங்கள் தொகுதி எம்எல்ஏ விஜய் பிரபு அவர்கள்
எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த மாத்தூர் இபிஎல் வந்து நாங்கள் முற்றுகட்டி உள்ளோம். சார் இப்போ அதிகாரி என்ன சொல்கிறாங்க? இப்போ வரீங்க, அதிகாரி சொல்கிறது வாரம் வந்து பார்த்துட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடணும், அதை போடணும், எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை, ஆள் பற்றாக்குறை, இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னால் நாங்கள் கரண்ட் பில் கட்டாமல் இருக்கோம். ஒரு நாள் கட்டலாம் மறு பீஸ் பண்ணிட்டு போயிடறாங்கல்ல. அப்போ எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கல, எத்தனை வியாபாரம் பாதிக்கிறாங்கல்ல. இதுக்குலாம் என்ன நடவடிக்கை? இந்த மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக உங்களுடைய சங்கம் என்ன முடிவு எடுக்க போகுது? அடுத்து இந்த நடவடிக்கை இல்லை என்றால் எங்கள் சங்கத்தை தொழிலாளர் உறுப்பினர் ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னாலும் நாங்கள் 3600 பேர் ரோட்டில் வந்து சாலை பேரை போடுவோம். இதுதான் எங்களுடைய முடிவு.